வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்பெயினில் முதலீட்டாளர்களுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார். இன்று மீண்டும் ஆலோசனை நடத்துகிறார். முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு ஈர்ப்பதற்காக அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் மேட்ரிட் சென்றுள்ளார். இந்நிலையில் இன்று முதலீட்டாளர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்கிறார். மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், இன்று நடைபெறுகிற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் எது குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்படுகிறது? எந்தெந்த நிறுவனங்களை சார்ந்தவர்கள் கலந்து கொள்கிறார்கள்? விரிவான விவரங்கள். நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் சென்றுள்ளார். ஸ்பெயின் நாட்டில் மேட்ரிட் நகரில் சென்றுள்ள அவர் அங்கு சென்று பல்வேறு முதலீட்டாளர்களை சந்தித்து பல்வேறு ஆலோசனை நடத்தி வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஸ்பெயினில் முதலீட்டாளர் மாநாடு நடத்திய முதல்வர் ஸ்டாலின் அங்கு ஒரு சில நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்தானது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு முதலீட்டாளர்களும் சந்திப்பை நடத்தி வரும் ஸ்டாலின் இன்றும் பல முதலீட்டாளர்களின் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இந்த முதலீட்டாளர் மாநாட்டில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கூறவிருந்தால் ஆம்போ, வால்வஸ், இன்டகம், கிளாரன் உள்ளிட்ட நிறுவனங்களை சார்ந்த தொழிலதிபர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அழைப்பு விடுக்க உள்ளார். இந்த சந்திப்பிலும் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களானது கையெழுத்தாக வாய்ப்புள்ளதாக தமிழ்நாடு தொழில்துறை அதிகாரிகளானது தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய ஸ்பெயின் பயணத்தில் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளார். அதாவது நாளைய மறுநாள், இன்றைய தினம் தேதி 5, அதாவது 7ஆம் தேதி, இன்னும் 2 நாட்களில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்பெயின் பயணத்தை முடித்து தமிழகம் திரும்ப உள்ள நிலையில் இந்த இறுதிக்கட்ட முதலீட்டாளர் சந்திப்பானது மிகவும் வேகமாக நடைபெற்று வருகிறது. இந்த இறுதிக்கட்ட முதலீட்டாளர் சந்திப்பில் வரும் நாட்களில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக பல்வேறு பெரிய தொழில் நிறுவனங்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த சந்திப்பை நிகழ்த்த உள்ளார். அதன் ஒரு பகுதியாக இன்று 3 நிறுவனங்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திப்பு நடத்தி ஆலோசனை நடத்தி தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வர வேண்டும் என்று அவர்களுக்கு அழைப்பு விடுக்க உள்ளார். மேலதிக விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.